TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியை வடக்கிலும் கட்டியெழுப்புவதற்கு தயாராக உள்ளேன் என்று ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவிக்கிறார். உள்ளூராட்சி சபை தேர்தல் அடுத்த வருட ஆரம்பத்தில் நடத்தப்படும் என்று அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிக்கிறார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் சீன தூதுவர் கி ஷென் ஹாங் ஆகியோர் வெளியுறவு செயலாளர் ரணராஜாவை சந்தித்தார்கள். முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவின் அம்பலாங்கொட இல்லத்தில் திருட்டு. அவைகள் இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கை தமிழரசு கட்சியை வடக்கிலும் கட்டியெழுப்புவதற்கு தாம் தயாராக உள்ளதாக அக்கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பட்டிப்பளை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி உரிய முறையில் செயற்படுவாராயின் அவருடைய அனைத்து செயற்பாடுகளையும் எதிர்க்க வேண்டிய தேவையில்லை எங்களுக்கு. சர்வதேச நாணய நிதியத்தினை எதிர்த்து பிரச்சாரம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போது சர்வதேச நாணய நிதியத்துடன் பணியாளர் மட்ட உடன்பாட்டை செய்திருக்கிறார். புதிய ஆட்சியில் இராணுவத்தால் போடப்பட்ட வீதி தடைகள் அகற்றப்பட்டுள்ளன. சில முகாம்கள் நகர்த்தப்பட்டுள்ளன. சில விடயங்கள் முன்னேற்றகரமாக காணப்படுகின்றன. நான் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியை கண்டபோது நாங்கள் சேர்ந்து பணியாற்றுவோம் என்று கூறியுள்ளேன். தமிழ் மக்களுக்கு அபிலாஷைகள் உண்டு. அதனை ஜனாதிபதியால் மறுக்க முடியாது. நாங்கள் சமத்துவமாக வாழ்வதை உறுதி செய்ய வேண்டியது அவசியமாகும் என்றார் சாணக்கியன். உள்ளூராட்சி சபை தேர்தல் அடுத்த வருட ஆரம்பத்தில் நடத்தப்படும் என வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். உயர் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். 2 வருடங்களுக்கு முன்னர் தேர்தலுக்கு முன்மொழியப்பட்ட வேட்பாளர்களில் சிலர் உயிரிழந்ததோடு சிலர் நாட்டை விட்டும் வெளியேறியுள்ளனர். புதிய வேட்பு மனுக்களை கோருவதா இல்லையா என்பது தொடர்பில் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடும் தேவை எமக்கு உள்ளது. தேர்தல் திகதி தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை. பெரும்பாலும் அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் தேர்தல் நடாத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்றார் விஜித ஹேரத். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் சீன தூதுவர் கி ஷென் ஹாங் ஆகியோர் வெளியுறவு செயலாளர் ரணராஜாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அவரது நியமனத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள அவர்கள் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடியுள்ளனர். இந்திய உயர்ஸ்தானிகர் தனது சந்திப்பின் போது வெளிவிவகார செயலாளர் அருணி ரணராஜாவின் புதிய பொறுப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பரந்தளவிலான இருதரப்பு விவகாரங்கள் குறித்தும் பன்முக கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சீன தூதுவர் தனது சந்திப்பில் வெளிவிவகார செயலாளருக்கு வாழ்த்தியதோடு இருதரப்பு உறவுகளின் வளர்ச்சியை மேம்படுத்துதல், இரு நாடுகளுக்கும் இடையிலான நடைமுறை ஒத்துழைப்பை ஆழமாக்குதல் மற்றும் பொதுவான அக்கறையுள்ள பிரச்சினைகளை குறித்தும் இருதரப்பும் ஆழமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டன. சீன தூதுவர் புதிய சபாநாயகர் அசோக் ரன்பாலாவை சந்தித்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துதல், இரு நாட்டு சட்டமன்ற அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு இடையே பரிமாற்றங்களை வலுப்படுத்துதல் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. பத்தாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்களுக்கான திசைமுகப்படுத்தல் செயலமர்வு 2024 நவம்பர் மாதம் 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் முற்பகல் 9:30 மணி முதல் பிற்பகல் 4:30 மணி வரை பாராளுமன்ற குழு அறை இலக்கம் 1இல் நடத்தப்பட உள்ளது. புதிய பாராளுமன்றத்தின் ஆரம்பத்தில் சம்பிரதாய பூர்வமாக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையாக இந்த திசைமுகப்படுத்தல் செயலமர்வு இம்முறையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
எதிர்வரும் நாளை திங்கட்கிழமை 9:30 மணிக்கு இடம்பெறும் இந்த செயலமர்வின் அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதம கலாநிதி ஹரிணி அமரசூரிய, சபாநாயகர் கலாநிதி அசோக் ரன்பல, பிரதி சபாநாயகர் வைத்திய கலாநிதி முகமது ரிஸ்வி சாலி, குழுக்களின் பிரதி தவிசாளர் ஹேமாளி வீரசேகர, சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, ஆளும் கட்சியின் முதற்கோல் ஆசான் வைத்திய கலாநிதி நலிந்த ஜாயதிச, பாராளுமன்ற செயலாளர் நாயகம், பிரதி செயலாளர் மற்றும் உதவி செயலாளர் நாயகம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ளவுள்ளனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு முகமது சாலி நலீமின் பெயரை கொண்ட வர்த்தமானி அறிவித்தலை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு 87,038 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை வென்றது. இதன்படி குறித்த கட்சிக்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியொன்று கிடைத்துள்ளதுடன் முகமது சாலி நலீம் குறித்த MP பதவிக்கு நியமிக்க கட்சி தீர்மானித்திருந்தது. இவர் ஏறாவூர் நகரசபையின் முன்னாள் நகரசபை தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் குறைந்த எரிபொருள் செலவுடைய வாகனம் வழங்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது எனவும் மக்களின் வரிப்பணம் விரயமாகுவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவின் அம்பலாங்கொட இல்லத்தில் திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சுமார் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் தேசப்பிரியவின் மனைவி அம்பலாங்கொடை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். 2 எரிவாயு சிலிண்டர்கள், 1 தொலைக்காட்சி, 2 தங்க நெக்லஸுகள் மற்றும் 4 கைக்கடிகாரங்கள் ஆகியவை எடுத்து செல்லப்பட்டுள்ளன. தற்போது கொழும்பில் வசிக்கும் தேசப்பிரிய தம்பதியினர் வார இறுதி நாட்களில் அம்பலாங்கொட வீட்டுக்கு செல்வது வழக்கம். நேற்று மாலை வீட்டுக்கு சென்றபோது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டிருப்பதனையும் கண்டுள்ளனர். முறைப்பாட்டின் பேரில் அம்பலாங்கொட போலீசார் குற்றவாளிகளை கைது செய்ய விசாரணை நடத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் 30 பேர் தங்களுடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை மீள ஒப்படைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களில் இருந்து உடைமைகளை அகற்றி வருவதாகவும் நாடாளுமன்ற வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாசஸ்தலங்களை வழங்க வேண்டியுள்ளதாக தெரிவித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறித்த வீடுகளை மீள ஒப்படைக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று முன்தினம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் தங்களுடைய வாசஸ்தலங்களை விட்டு வெளியேறியுள்ளனர். இதேவேளை குறித்த வீடுகளை ஒப்படைக்காவிடின் நீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தார். எவ்வாறாயினும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை வழங்கும் வகையில் தற்போது புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாராளுமன்றத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மாதிவெளியில் உள்ள வீட்டுத் தொகுதி புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.